ஒரு 2% தான் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வருவாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, 60% மேற்பட்ட மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் தான் இந்த படிப்புகள்ல வராங்க. ஸோ இந்த 18 வருடங்கள்ல நாங்க பார்த்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் இந்த படிப்ப தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. அதே மாரி இந்த படிப்ப படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். எதிர்காலத்துல வந்து ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் வருதுன்றாங்க. ஸோ அதனால பாதிப்புகள் நெறைய துறைகள்ல வந்து ஏற்படும்னு சொல்றாங்க. ஸோ ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் குறிப்பா ஆடிட்டர்ஸ், சிஏ படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்கு சார்? இப்போ நம்ம மற்ற துறைகள வந்து பத்தி பேசவே வேண்டாம். சிஏ துறைகள பத்தி மட்டும் பேசலாம். இப்போ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த படிப்ப முடிச்ச பிறகு எனக்கு வந்து வேலை இல்லாம இருக்கிறேன் அப்படின்றது நம்ம யாரையுமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏற்கனவே ஆர்டிகல்ஷிப் ட்ரெய்னிங் எடுத்துக்கும் பொழுதே, இந்த இண்டஸ்ட்ரியில அவங்க என்னென்ன வேலைலாம் பண்ண போறாங்களோ, அத வந்து ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கிட்ட பிராக்டிகலா ட்ரெய்னிங் எடுத்துட்டு தான் வெளில வராங்க. இப்போ வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃபீஸ்ல அசிஸ்டன்ட்டா இருந்து, அவரோட பார்ட்னர்ஷிப்ல வந்து அசோசியேட்டா இருந்து தான் வெளில வருவாங்க.